ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுல வச்சே டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரை ஃப்ரீயாக எப்படி லைவ் மேட்ச்லாம் பார்க்குறது, எப்படி பிக் பாஸ் ஷோலாம் பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரை பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்தியாவில் லைவ் மேட்ச் போயிட்டுருக்கு, ஐபிஎல் லைவ் மேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு October 3 வந்து பிக் பாஸ் ஷோ கண்டக்ட் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ லைவாக இருக்கட்டும், பிக் பாஸ் ஷோவாக இருக்கட்டும், நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். இல்லைனா ஒரு நாள் டிலே பண்ணி தான் பார்க்க முடியும், ஹைலைட்ஸ் தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுலே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நிறைய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். என்னோடய ரீசார்ஜ் முடிய போகுது. ஸோ இப்போ ரீசார்ஜ் பண்ண போகிறேன். அதனால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரை வந்து எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் மைஜியோ ஆப்பில் போய்க்கிறேன். அந்த ஆஃபர் பிளானை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு யூஸ்ஃபுல்லான பிளானை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக வாங்குற மாதிரி 1 இயருக்கு ஃப்ரீயாக வாங்குற மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்குது. அதை எதில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ரீசார்ஜ் பிளான் ஒன்று போயாச்சு. இப்போ இது பாப்புலர், நம்மளோட சிம்முக்கு பாப்புலர் ஏதோ ஃபஸ்ட்டில் அது காமிக்கும். இப்போ நம்ம கிரிக்கெட் பிளானுக்கு ஏற்ற ஒரு ரீசார்ஜை சூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 499. அது வந்து 1 மந்த்துக்கு 28 days மட்டும்தான் உங்களோட ரீசார்ஜ் பிளான் இருக்கும். ஆனால் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து 1 இயருக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 3 GB கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 666, 888, அப்புறம் வந்து 250.99 அப்படி இருக்குது. மொத்தம் 4 பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 1 மந்த்துக்குன்னு இருக்கும், அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 மந்த்துக்குன்னு இருக்கும், அடுத்தது வந்து 3 மந்த்துக்கு, அப்புறம் இயர் ஃபுல்லாக 1 இயர் 365 நாளைக்கும் சேர்த்து 250.99 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ 1 மந்த் பிளான் இருந்தாலும் பரவாயில்ல, 1 இயருக்கு பிளான் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க 1 இயருக்கு. ஸோ நீங்கள் அதிகமாக பே பண்ணால் தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் 1 இயர் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் 499 ரூபாய்க்கு பண்ணாவே போதும், அது உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த 1 மந்த்து ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நார்மலாக 150 ரூபாய்க்கு பண்ணுறது, 200 ரூபாய்க்கு பண்ணுறது பண்ணாவே போதும். உங்களுக்கு அந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படியே ஆக்டிவ்லேயே தான் இருக்கும். ஜியோ ரீசார்ஜ் மூலமாகவே நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம் 1 இயருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஐபிஎல் லைவ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 549 ரூபா. ஃபஸ்ட்டு நம்ம 499 ரூபாய்க்கு சொன்னோம்ல, அது வந்து 1 மந்த் பிளானு. இந்த 549 ரூபா பிளான் வந்து வாய்ஸ் கால் பண்ண முடியாது, மெசேஜும் பண்ண முடியாது, எஸ்எம்எஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நெட் மட்டும் கொடுப்பாங்க. 84 GB கொடுப்பாங்க. இது 56 days மட்டும். அது வந்து 1 மந்த் பிளான் வந்து, இது 2 மந்த் பிளானு. ஸோ இதில் வந்து வாய்ஸ் கால் மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வாய்ஸ் கால் மெசேஜ்லாம் அவ்வளோவும் வேணாம். ஸோ அதனால் இந்த பிளான் நான் பண்ணிக்கலான்னு விருப்பப்பட்டு பை பண்ணுறேன். மொத்தம் 5 பிளான் இருக்குது. 1 மந்த்துக்கு, 2 மந்த்துக்கு, 3 மந்த்துக்கு, 1 இயருக்கு. 2 மந்த்துக்கு மட்டும் 2 இருக்குது. ஒன்று வந்து கால் பேசிக்கலாம், அது வந்து 666 ரூபாய்க்கு. கால் பேசக்கூடாதது வந்து 549 ரூபாய்க்கு. ஸோ இது 2 இருக்குது. நெக்ஸ்ட் நான் பே பண்ணிடுறேன். 549 ரூபாய்க்கு ஃபோன்பேயில் நான் பே பண்ண போகிறேன். பே பண்ணிவிட்டு அதுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். அதையும் நான் இந்த வீடியோவில் டெமோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வந்து இன்றைக்கி டேட்டும் காமிச்சிருப்பேன், என்றைக்கு டேட் பே பண்ணியிருக்கேன். அடுத்து 1 இயர் எப்போ முடியுமோ அந்த டேட்டும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து ஹாட்ஸ்டார்லேயே பண்ணிங்கன்னா 499 ரூபா. ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஹாட்ஸ்டாருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா உங்களோட ஜியோ ரீசார்ஜுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதேமாரி நீங்கள் அது ஃப்ரீயாகவும் வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு 2 பெனிஃபிட் இதில் இருக்குது. ஸோ அது ஒரே பெனிஃபிட் தான். ஹாட்ஸ்டாரில் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா, பே பண்ணிங்கன்னா அது ஒரே பெனிஃபிட் தான். ஸோ இதில் பண்ணிங்கன்னா நீங்கள் 2 பெனிஃபிட் ஆகும். ரீசார்ஜும் பண்ணிக்கலாம், நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாகவும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணிட்டேன். எனக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இப்போ நான் மை பிளானில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோடய சக்ஸஸ்ஃபுல் ரீசார்ஜ் வந்து இங்கே ஆக்டிவ் ஆகாமல் அப்படியே இருக்கா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு 1 டே இருக்குது முடியறதுக்கு என்னோடய ரீசார்ஜ் பிளானை வந்து. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக இதை ரீசார்ஜ் பண்ணின்னு இருக்கேன். மை பிளான் பேஜை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கரண்ட்டில் வந்து 199 ரூபா பிளானை வந்து
கரண்ட் ஆக்டிவில் இருக்குது. கீழே ஆக்டிவ் பண்ணாதது ஜியோ கிரிக்கெட் பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இருக்க கரண்ட் பிளான் முடிஞ்சால் தான் அது ஆக்டிவ் ஆகும். கீழே இருக்க ஜியோ கிரிக்கெட் பிளான் சொல்லிவிட்டு அது வந்து 56 நாளைக்கு 2 மந்த்து 84 GB கொடுப்பாங்க. நோ கால்ஸு, நோ SMS. நான் கால்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, வீட்டுக்கு மட்டும் தான் பேசுவேன். ஸோ அதனால் 499 ரூபா பிளானை விட ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் 2 மந்த்துக்கு வரும். ஸோ அதனால தான் இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணியாச்சு. அது ஆக்டிவாக ஆகலைனாலும் உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஆக்டிவ் ஆகிடும். 1 இயருக்கு பிளான் வந்து என்றைக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அன்றைக்கே ஆக்டிவ் ஆகிடும். இப்போ நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் உள்ளே போய்க்கலாம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். விஜய் டிவியில் போடுற ஷோஸ்லாம் நான் லைவாகவே பார்த்துக்கலாம். அவங்க ஈவினிங் டிவியில் போடுறாங்கன்னா அது மார்னிங்கே இதில் போட்டுருவாங்க. ஸோ அதை நான் ஈஸியாகவே வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு என்னோடய பிளானை ஆக்டிவ் ஆகிருக்கா இதில் பார்க்கலாம். ஸோ நான் ஆக்டிவ் ஆகிதான் அந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். 3 லைன் நான் டச் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல் உள்ளே போய்க்கோங்க. அந்த ப்ரொஃபைல் உள்ளே போய்க்குங்க. என்னோடய நேம் சந்தோஷ், அதனால் சந்தோஷம் மேலே இருக்கும். அது போயிட்டேன். அங்கே ஒரு பாக்ஸில் கேட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ப்ரீமியம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன பண்ணுறதுன்னு இருக்கும். இதில் 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இன்னும் நம்மளோட நம்பருக்கு ஆக்டிவ் ஆகலை. இப்போ நம்ம ரீப்ரெஸ் மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிக்கெட் பிளான் வந்து ஆக்டிவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஜியோ கிரிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம மை ஜியோ ஆப்பில் போய் பண்ணதால் அந்தமாரி மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அது எப்படின்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் விஐபி பிளான் மாரி மாற்றுறதுக்காக ஒரு ஆப்ஷன் இது. நான் ரீசார்ஜ் பண்ண அன்றைக்கி சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் மேட்ச்சு லைவாக போயிட்டுருக்கு, ஐபிஎல் மேட்ச்சு. ஸோ அதை லைவாக பார்க்குறேன் பாருங்கள். ஜியோ சிம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. ஸோ அதை கூட நான் யூஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ அடுத்தது நான் ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் காமிக்கவே இல்லை பாருங்கள். இப்போ லைவ் போயிட்டுருக்கு, என்னால் லைவ் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்தாலும் அதை நான் லைவாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ப்ரொஃபைல் கீழே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கு. என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ செப்டம்பர் 26 நான் பண்ணது. செப்டம்பர் 26, 2022 வரைக்கும் 1 இயருக்கு பிளான் ஆக்டிவில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ 499 ரூபா பிளான் மாதிரி தான் பண்ணியிருக்கிறது. ஏன்னா 2 மந்த்துக்கு பண்ணது அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண ரீசார்ஜ் வந்து என்னோடய டிவைஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். செகண்டாக அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 899 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு டிவைஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி. நீங்கள் அதுக்கும் மேலே இன்னும் ஒரு 3 டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1499 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா அதில் நிறைய டிவைஸ் லாகின் பண்ணி உங்களோட நம்பரில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ரீசார்ஜ் பிளானை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜியோ ரீசார்ஜ் பண்ணாவே போதும், உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் 1 இயருக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அடுத்தது நீங்கள் திருப்பியும் 499 ரூபாய்க்கு தான் 1 மந்த்து பிளான் முடிஞ்சிட்டோன்னே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக பண்ணுற 150 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ ரீசார்ஜ் 1.5 GB அந்த மாதிரி பண்ணிட்டாவே போதும். நீங்கள் ஒரு டைம் மட்டும் 499 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த பிளானை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு எந்த பிளான் யூஸ் ஆகணும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள், நான் அதுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.